முதல் விஷயம் என்ன, ஒரு கல்விக் கொள்கைன்னு ஒன்று வந்துருச்சு, ஒரு டாக்குமெண்ட் வந்துருச்சு. அந்த டாக்குமெண்ட்டை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில் பார்ப்பாங்க. ஒரு சங்கி கிட்ட கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தா, ஆஹா ஓஹோ பேஸ் அமோகமாக இருக்கே, இதை விட வேற ஒன்று இருக்கவே முடியாதியா, பிச்சிட்டாரியா மோடி சொல்லுவானா இல்லையா? கல்வியை விடுதலைக்கான ஆயுதமாக பரிந்துரைத்த ஒரே இயக்கம் திராவிட இயக்கம். பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின பார்ப்பனர் அல்லாத எங்களை எல்லாம் கல்வி நிலையங்களுக்கு உள்ள விடு, அவ்வளவுதான் டிமாண்ட். இந்த டிமாண்ட் தான் இந்த இயக்கத்துக்கே காரணம். இந்த டிமாண்ட் அன்னைக்கு எழாமல் போயிருந்தால் திராவிட இயக்கம் என்கிற இயக்கமே எழாமல் போயிடும். காந்தி இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் தேச பக்தர், அங்க தேச விரோதி. ஆனா பெரியார் மட்டும்தான் இவங்களுக்கும் தேச விரோதியா இருந்தாரு, வெள்ளக்காரனுக்கும் தேச விரோதியா இருந்தாரு. இந்த ஊர் பிள்ளைகள், இந்த மாநிலத்து பிள்ளைகள், இந்த மக்கள், பார்ப்பனர் அல்லாத மக்கள் படிக்கணும், அவ்வளவுதான். அந்த இலக்கு தான், வேற ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கையை நீ என்ன தேச விரோதின்னு சொல்லு, பழமைவாதின்னு சொல்லு, ரிஜிடா இருக்கும்னு சொல்லு, அரசியலுக்காக தப்பு பண்றோம்னு சொல்லு, என்ன பிரச்சாரம் வேணாலும் பண்ணு, உயிரை கொடுத்தேனும் ஆட்சியை இழந்தேனும் எந்த எல்லைக்கு போயும் தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்ப்போம்னு சொல்றதுக்கு ஒரே காரணம், எங்க வீட்டு பிள்ளை படிக்கணும். முதல் பேச்சாளராக செய்தி ஊடக தொடர்பாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி ஊடக தொடர்பாளர் சூரிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களை உங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கிறேன். திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கம் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எழுதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 என்கிற மத யானை என்னும் நூலின் திறனாய்வு நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே சிறப்புரையாற்ற காத்திருக்கக்கூடிய ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர், கழகத்தினுடைய மருத்துவ அணி செயலாளர், மாநில திட்டக்குழுவினுடைய உறுப்பினர், கல்வி உரிமைக்காக தன் மாணவ பருவத்திலிருந்து தொடர்ச்சியான போராட்டங்களை, களப் போராட்டங்களை, அறிவு போராட்டங்களை எல்லா தளங்களிலும் நிகழ்த்தி வரக்கூடிய அண்ணன் மருத்துவர் எழிலன் நாகநாதன் அவர்களே, மாணவர் கழகத்தினுடைய, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் அணி செயலாளர், போகிற இடங்களிலெல்லாம் மாணவர்கள் அலையலையாக ஈர்க்கக்கூடிய ஆற்றலுக்கு சொந்தக்காரர், திராவிட இயக்கத்தின் கருத்தியல் படைக்கலன் அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்களே, இந்த நிகழ்விற்கு வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழுவினுடைய தலைவர். பொதுவாக சொல்லுவாங்கள்ல, இந்த பாராட்டு பெறுவது இன்னும் பெரிய விஷயம் கிடையாது, அது யாரும் பாராட்டுவாங்க. ஆனால் யாரால் பாராட்டப்படுகிறோங்கிறது முக்கியம். திராவிட இயக்கத்தில் திமுகவில் த மோஸ்ட் அக்ரஸிவ் டிபேட்டர், போய் உக்காந்தாலே எதிரியெல்லாம் ஓடிடுவான் அப்படின்னு பெயர் எடுத்தவர் உற்று நோக்கி பாராட்டியது என்பதை வாழ்நாள் பெருமிதமாக கருதுகிறேன் கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களே. அதே போல இங்கே அண்ணன் இமயம் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார், ஒரு எழுத்தாளராக இருக்கிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்று. அதை யார் சொன்னாலும் நம்ம அப்படியா அப்படின்னு கேட்டு போயிடலாம். அண்ணனே சொல்லிட்ட பிறகு அதுக்கு பிறகு அப்பீல் கிடையாது. திராவிட இயக்கத்தினுடைய மூத்த எழுத்தாளர், சாகித்ய அகாதமி, கனடா இலக்கிய தோட்டம் உள்ளிட்ட இலக்கியத்துறையில் உயரிய விருதுகளை எல்லாம் பெற்று அதையெல்லாம் தாண்டி அந்த விருதுகளுக்கெல்லாம் பெருமை சேர்த்த அண்ணன் இமயம் அவர்களே, திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் மாரப்பன் அவர்களே, நிகழ்விலே நன்றியுரை ஆற்றிருக்கக்கூடிய ஐயா ஜவஹர் அவர்களே, ஒருங்கிணைப்பை உரை ஆற்றிருக்கக்கூடிய தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். இங்கே நிறைய வந்திருக்கிறீங்க, எங்களுடைய பகுதி செயலாளர், வட்ட செயலாளர்கள் தொடங்கி கழக நிர்வாகிகள், அதே போல் மாணவர்கள், அதற்காக பெரிய அளவில் உழைப்பை செலுத்திய ஈஸ்வரமூர்த்தி, அங்கே தோழர் ரோஜா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளம் பேச்சாளர் படை வரிசையே இங்கே கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் இருக்கிறார்கள். அப்போ இந்த எண்ணிக்கை இந்த அரங்கு ஒரு 280-300 பேர் நிறைந்திருக்கிறார்கள் என்பதை தாண்டி ஊரெல்லாம் பேசக்கூடிய, தெருவெல்லாம் பேசக்கூடிய ஒரு 25க்கும் மேற்பட்ட இளம் பேச்சாளர்கள் இந்த அரங்கில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு கூடுதலான செய்தி. அதில் மகிழத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால், 4 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இடத்துல கூட்டம் போட்டோன்னா திமுகவின் இளம் பேச்சாளர்னு உட்காருவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். இன்றைக்கு அந்த நிலையை தலைகீழாக புரட்டி போட்டு கல்லூரியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள் திமுகவின் இளம் பேச்சாளர் என்ற அடையாளத்தோடு ஒரு பொது நிகழ்வில் பங்கேற்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய இளைஞரணி செயலாளர், இளம் தலைவர் அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
இங்கே பேசுகிற போது சொன்னோம், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய நூல் எல்லாருக்கும் தெரியும். திராவிட இயக்கத்தில் கல்வித்துறை சார்பாக பல்வேறு நூல்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் வெளியிடப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான நூல்கள் இருக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமாக கல்வி கொள்கை தொடர்பாக வெளியிடப்பட்ட நூல்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா 1972ஆம் ஆண்டு அன்றைக்கு தலைவர் அவருடைய அரசில் கல்வி அமைச்சராக பணியாற்றிய மாதவன் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினார். இந்த புத்தகம் ஆக்சுவலாக என்னென்னா ஏன் வேண்டும் மாநில சுயாட்சிங்கிற புத்தகம். அதனுடைய பின்னிணைப்பாக இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு அவர் கொடுத்த ஒரு பதிலடி இடம்பெற்றிருக்கும். ஏன் கல்வி கொள்கையை மாநில அரசாங்கம் தான் தீர்மானிக்கணும், ஒன்றிய அரசாங்கம் தீர்மானிக்க கூடாது என்பதற்கான விளக்கமான உரை அதில் இடம்பெற்றிருக்கும். அது ஒரு முக்கியமான குறிப்பிடத்தகுந்த நூல். அதன் பிறகு 1986ஆம் ஆண்டு ஒரு கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட போது திராவிட முன்னேற்ற கழகம் மிக கடுமையாக எதிர்த்தது. அந்த கல்விக் கொள்கையை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவினுடைய தீர்மானத்தை ஒட்டி அந்த பொதுக்குழுவில் தலைவர் கலைஞர் அவர்களும் பேராசிரியர் பெருந்தகையும் ஆற்றிய உரையையும் அந்த பொதுக்குழு தீர்மானத்தையும் தொகுத்து ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது. புதிய கல்விக் கொள்கை, இந்தி எதிர்ப்பு, ஏழைகள் புறக்கணிப்பு என்கிற தலைப்பில் நூலாக்கப்பட்டது. அப்போ இந்த 2 சிறப்பு வாய்ந்த நூல்களுமே ஏதோ ஒரு காரணங்களுக்காக எழுதப்பட்டு தொகுக்கப்பட்டு நூலாக்கப்பட்டது. ஆனால் கல்விக் கொள்கையை இப்பிலிருந்து அதோடைய பேக்ரவுண்ட்லிருந்து அதோட ஃபியூச்சர்லிருந்து ப்ரெசண்ட்டு அதனுடைய தாக்கம் என்னவா இருக்க முடியும், அதனுடைய நோக்கம் என்ன, இது எல்லாவற்றையும் விழாவாரியாக ஆராய்ந்து தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்கிற இருக்கையில் அமர்ந்து கொண்டு ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த வரலாற்று ஆவணம் தான் தேசிய கல்விக் கொள்கை 2020 என்னும் மத யானை என்கிற இந்த நூல். அந்த வகையில் 72க்கு பிறகு 86க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கல்வி அமைச்சர் அந்த துறை தொடர்பாக ஒரு விரிவான ஆய்வு நூலை இயற்றி பொதுவெளியில் விவாதத்திற்காக தந்திருக்கிறார். அதை அறிமுகப்படுத்துகிற, அதை விவாதிக்கிற அரங்கமாக இந்த அரங்கம் இருக்கிறது. இங்கே நாம முதல் விஷயம் என்ன, ஒரு கல்விக் கொள்கைன்னு ஒன்று வந்துருச்சு, ஒரு டாக்குமெண்ட் வந்துருச்சு. அந்த டாக்குமெண்ட்டை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில் பார்ப்பாங்க. ஒரு சங்கி கிட்ட கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தா ஆஹா ஓஹோ பேஸ் அமோகமாக இருக்கே, இதை விட வேற ஒன்று இருக்கவே முடியாதியா, பிச்சிட்டாரியா மோடி சொல்லுவானா இல்லையா, நடக்கும். அதே போல் ஒரு இடதுசாரி தோழர்கள்ட்ட கொடுத்தோம்னா இது ஏழைகளை எப்படியெல்லாம் புறக்கணிக்குது, ஏழைகளை எப்படியெல்லாம் ஒடுக்குது, கல்வியிலிருந்து வசதியற்றவர்களை எப்படியெல்லாம் விரட்டுது என்கிற பார்வையை அவர் முன்வைக்கக்கூடும். அது நடக்கும். நீங்கள் கேட்கக்கூடாதா, அதிமுக காரண்ட போய் கொடுத்தீங்கன்னா என்னன்னு சொன்னால் அவனுக்கு தேசியம்னாலும் என்னன்னு தெரியாது, புதியம்னாலும் இந்த கல்விக் கொள்கை எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம அந்த விஷயம் அப்போ அது பக்கம் அப்படியே வச்சுக்கங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கல்வி அமைச்சர், அரசனுடைய அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர், அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். நாம் முதல்ல இந்த புத்தகத்தில் டெஸ்ட் பண்ண வேண்டியதுன்னு ஒன்று இருக்குது. கல்வி அமைச்சரை டெஸ்ட் பண்ணுறோமா, அப்படி இல்லை. டெஸ்ட் பண்ண வேண்டியதுன்னு ஒன்று இருக்குது. என்ன டெஸ்ட் பண்ணணும்னா திராவிட இயக்கத்தின் பார்வையில் தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. திராவிட இயக்கத்துக்கும் கல்விக்கான தொடர்பை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் புரியும். அடிப்படையில் கல்வியை அறிவுக்காக பயன்படுத்திய இயக்கங்கள் உலகம் முழுக்க இருக்கு. உலகம் முழுக்க எல்லா நாடுகளும் இருக்கு. கல்வியை பொருளீட்டுவதற்காக பயன்படுத்தின இயக்கங்கள், கலாச்சாரம், சூழல், இதெல்லாம் இந்தியா முழுக்க இருக்கிறது, உலகம் முழுக்க இருக்கிறது. ஆனால் கல்வியை விடுதலைக்கான ஆயுதமாக பரிந்துரைத்த ஒரே இயக்கம் திராவிட இயக்கம். இங்க படின்னு சொன்னது உனக்கு அறிவு வரணுங்கிறது இல்லை, அது ரெண்டாவது. படின்னு சொன்னது நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிறது இல்லை, அது ரெண்டாவது. முதன்மையாக படின்னு சொன்னது பேருக்கு பின்னால இழிவை கற்பிக்கக்கூடிய சாதியை தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல நீ உழைச்சு வாங்கின பட்டத்தை போடணும். கல்வியை ஒரு லிபரேஷன் டூலா பார்த்தோம். சுயமரியாதைக்கு, கண்ணியத்துக்கு, மான வாழ்வுக்கு, இதுக்கெல்லாம் கல்வி பயன்படுங்கிற காரணத்தினால தான் அந்த கல்விக்காக தோன்றிய இயக்கம் திராவிட இயக்கம். அப்போ திராவிட இயக்கத்தை நீங்க டிஃபைன் பண்ணணும்னா எப்படி சுயமரியாதை இயக்கம்னு ஒரு வகையில் டிஃபைன் பண்றோமோ அந்த சுயமரியாதைக்காகவே கல்வியை பரிந்துரைத்த இயக்கம் திராவிட இயக்கம். ஸோ திராவிட இயக்கத்தினுடைய இன்னொரு பெயர் இது கல்வி உரிமை இயக்கம். கல்வி உரிமைக்கான போராட்டத்தை நிகழ்த்திய இயக்கம். 100 வருஷமா அதுக்கு தான் போராடிட்டு இருக்கோம். இங்க பேசுகிற போது தொகுப்புரையின் போது சொன்னார் கல்வி உரிமையை கேட்டோம் அப்படின்ட்டு. 1917-14 அந்த காலகட்டங்களில் திராவிட இயக்கத்தினுடைய மூல ஆவணம்னு இன்னைக்கு வரைக்கும் பேசப்படக்கூடிய நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ வருது. இந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ என்ன சொல்லுது? பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின பார்ப்பனர் அல்லாத எங்களை எல்லாம் கல்வி நிலையங்களுக்கு உள்ள விடு, அவ்வளவுதான் டிமாண்ட். இந்த டிமாண்ட் தான் இந்த இயக்கத்துக்கே காரணம். இந்த டிமாண்ட் அன்னைக்கு எழாமல் போயிருந்தால் திராவிட இயக்கம் என்கிற இயக்கமே எழாமல் போயிருக்கும். அப்ப திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படையும் அதனுடைய மூல நோக்கமும் 100 ஆண்டு கால போராட்டமும் கல்விக்கானது.
அந்த கல்வியை எதுக்காக கேட்டோம்னா காசுக்காகவோ அறிவுக்காகவோ இல்லை, அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். மான வாழ்வுக்காக, சகோதரத்துக்காக, சுதந்திரத்திற்காக, சமத்துவத்திற்காக. இப்போ இதுதான் அடிப்படை புரிதல். இப்போ அப்படியே வருவோம். இந்த புத்தகத்தில் முன்னுரையில் அமைச்சர் ஒரு 3 சங்க பாடல்களை கோட் பண்ணுறார். சங்க பாடல், இலக்கிய பாடல்களை கோட் பண்ணுறார். அதில் ஒன்று வந்து நாம் எல்லாருக்கும் தெரியும், யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிறது. அதை தொடர்ந்து பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற அந்த திருக்குறளை கோட் பண்ணுறார். அடுத்து நாமவர்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோங்கிற அந்த செய்யுளை கோட் பண்ணுறார். இந்த 3 விஷயத்தையும் அவர் கோட் பண்ணுறார். இந்த 3 விஷயத்தையும் எதுக்காக கோட் பண்ணுறாருங்கிறது முக்கியம். இப்போ நாமவர்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் அப்படின்னு எடுத்துட்டா பல பேர் அதை ஆன்மீகம் நினைப்பாங்க. அதை எதுக்காக அதை கோட் பண்ணுறோங்கிறது முக்கியம். அவர் இந்த 3 விஷயத்தையும் எதற்காக கோட் பண்ணுறாருன்னா, சமத்துவத்திற்காகவும், பகுத்தறிவுக்காகவும், சமூக நீதிக்காகவும், பட்டறிவுக்கான அடையாளமாக இதை கோட் பண்ணுறார். அதே முன்னுரையில் அவர் என்ன சொல்றாருன்னா, இதை ஏன் நான் வந்து ஒரு மதவாத ஆவணம்னு சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு வரி விளக்கம் கொடுக்கிறார். இது 5 பொருளுக்கு எதிரானதாக இருக்கிறது. ஒன்று சமத்துவம், இன்னொன்று சகோதரத்துவம், இன்னொன்று சுதந்திரம், சமூக நீதி, பகுத்தறிவு. இந்த 5 தத்துவத்திற்கு, இந்த 5 பொருண்மைக்கு, இந்த 5 லட்சியங்களுக்கு எதிரான கருத்துக்களை இந்த ஆவணம் கொண்டிருக்கிற காரணத்தினால் இதை நான் மதவாத நச்சு என்று சொல்லுகிறேன். இதுதான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வைக்கக்கூடிய வாதம். அப்ப அப்படியே வாங்க, திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படையே கல்வி உரிமை தான். அது கல்வி உரிமை கேட்டது சுதந்திரத்திற்காக, சகோதரத்துவத்துக்காக, மனித உரிமைக்காக, மான உணர்ச்சிக்காக. அதே காரணத்திற்காகத்தான் இந்த புதிய கல்விக் கொள்கையை நான் எதிர்க்கிறேன் என்பதுதான் முன்னுரையில் அவர் முன்வைக்கக்கூடிய வாதம். ஆக 100% இல்ல, 1000% உறுதியாக சொல்லலாம், இது திராவிட இயக்கத்தின் பார்வையிலிருந்து தேசிய கல்விக் கொள்கையை அணுகக்கூடிய ஒரு நூல் என்பதில் எள்ளின் முளையனவோ சந்தேகம் கிடையாது. ஸோ அந்த இடத்துல நம்ம முதல்ல தெளிவுபடுத்திடணும். ரெண்டாவது, புதிய கல்விக் கொள்கை குறித்து நூல் எழுதுவதற்கு கூட அப்புறம் வருவோம். முதல்ல இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை என்கிற அந்த இயக்கத்தை, அந்த கொள்கையை எதிர்ப்பதற்கே ஒரு அசாத்தியமான துணிச்சல் வேணும். ஏன்னா நீங்க NEP, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னாலே அடுத்த வார்த்தை என்ன போடுவான்? நீங்க பிரிவினைவாத இயக்கம் அப்படின்றான். நீங்க பிரிவினைவாத இயக்கம் அதனால தான் எதிர்க்கிறீங்க அப்படின்பா. நீங்க இந்திய ஒற்றுமைக்கு எதிராக பேசுறீங்க, இறையாண்மைக்கு எதிராக பேசுறீங்க அப்படின்பா. இதெல்லாம் சும்மா நான் ஏதோ கற்பனையில சொல்லல. நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பின 2 பில்ல குடியரசுத் தலைவர் உள்துறை அமைச்சகத்திட்ட கருத்து கேட்கிறாங்க. உள்துறை அமைச்சகம் சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய 2 அமைச்சகத்துக்கு கருத்து கேட்குது. அப்படி கருத்து கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லி அனுப்பின கருத்து என்ன தெரியுமா? தமிழ்நாட்டு வரிப்பணத்தில் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அரசு மருத்துவ கல்லூரிகளுக்கு நீட் விலக்கு கேட்பது இந்தியாவினுடைய இன்டெகிரிட்டிக்கு எதிரானது சொன்னது ஒன்றிய அரசு. அப்ப நாம காலேஜ் நம்ம சட்டப்படி உருவாக்குனது, நம்ம பிள்ளைங்க படிக்கிற இடத்துக்கு நீட்ல இருந்து எக்ஸெப்ஷன் கேட்டா அது இந்தியாவுக்கு எதிரானதான், இந்திய ஒற்றுமைக்கு எதிரானதான். அப்படி சொல்லக்கூடியவர்கள் புதிய கல்விக் கொள்கை என்கிற அந்த மொத்த சிலபஸுமே நாங்க எதிர்க்கிறோம், அந்த கொள்கையுமே எதிர்க்கிறோம்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்து வைக்கக்கூடிய வாதம் என்ன? நீங்க தேச விரோதி, நீங்க ஒருங்கிணைந்த இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறீங்க, இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இருக்கீங்க, இறையாண்மைக்கு எதிராக இருக்கீங்க சொல்லுவான். அப்ப இந்த அச்சமே பல பேருக்கு இது தப்புன்னு தெரிஞ்சாலும் வெளில சொல்லக்கூடாது, ஏதோ போயிட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்திற்கு பல அரசியல் இயக்கங்களை தள்ளிடும். ஆனால் நீ என்ன முத்திரை வேணாலும் குத்திக்க, என் வீட்டு பிள்ளை படிக்கணுங்கிறதுக்காக தேச விரோதிங்கிற முத்திரையும் நான் சுமக்க தயார் என்று ஒரே ஒரு இயக்கம் தான் சொல்லும். அதுதான் திராவிட இயக்கம், அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அது இன்னைக்கு நேத்தி வந்தது கிடையாது. எங்க இருந்து வருது? பெரியாரிடம் இருந்து வருது. பெரியார் என்ன சொல்றார்? பெரியாரை வந்து இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, வெள்ளைக்காரருக்கு வால் பிடிச்சார் பெரியார் அப்படிமாங்க. வெள்ளைக்காரருக்கு வால் பிடிச்சார் எதுக்கு? என்ன சொன்னாரு? விடுதலையை உடனே வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போட்டுப்போம். ஏன்? ஏன்னா எங்கள் பிள்ளையெல்லாம் படிக்கலை, பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின பிள்ளையெல்லாம் படிக்கலை. நீ விடுதலை வாங்கிட்டேன்னா எல்லா அதிகாரத்தையும் பாப்பாண்டே கொடுத்துருவேன், எங்களுக்கு எதுவும் இல்லாமல் போயிடும். அப்போ நாங்கள்லாம் கொஞ்சம் படிச்சுக்கிறோம், நாங்கள்லாம் கொஞ்சம் அதிகாரத்துக்கு வந்துடுறோம், அப்புறம் விடுதலை வாங்கிக்குவோம். இதுதான் பெரியாருடைய பார்வையாக இருந்தது. உடனே என்ன பண்ணிட்டான்? வெள்ளைக்காரருக்கு வால் பிடிக்கிறார், வெள்ளைக்காரருக்கு வால் பிடிக்கிறார்னு. இவராது சொல்லதான் செஞ்சான் வெள்ளைக்காரருக்கு வால் பிடிக்கிறார்னு. வெள்ளைக்காரன் என்ன பண்ணான் தெரியுமா? பெரியாரை தூக்கி தேச விரோதின்னு சிறையிலேயே 8 மாதம் போட்டான். அப்போ நீங்க ஒருத்தருக்கு தேச விரோதினா இன்னொருக்கு தேச பக்தனா இருக்கணும்ல. அதாவது இங்க இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு, இங்க இருக்கக்கூடிய ஏக இந்தியா பேசுறவங்களுக்கெல்லாம் வந்து பெரியார் தேச விரோதி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வெள்ளைக்காரனுக்கு என்னவா இருக்கணும்? தேச பக்தரா இருக்கணும். காந்தி இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் தேச பக்தர், அங்க தேச விரோதி. ஆனா பெரியார் மட்டும்தான் இவங்களுக்கும் தேச விரோதியா இருந்தாரு, வெள்ளைக்காரனுக்கும் தேச விரோதியா இருந்தாரு. ஏன்? ஏன்னா 2 பேர்ட்டையும் அவர் கேட்டது என்ன தெரியுமா? எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுங்கிறது. அதனால 2 பேரும் தேச விரோதி.
இவன் என்ன சொன்னா, விடுதலை தள்ளி போடுவோன்னே நாங்கள்லாம் அறிவு பெற்றுக்கிறோம்னா தேச விரோதினா. அவங்க ஏன் தூக்கி உள்ள வச்சாங்க? 1932 ஒரு கட்டுரை எழுதுறாரு, ஏன் இந்த ஆட்சி முறை ஒழிய வேண்டும்னு. அந்த கட்டுரையோட உள்ளடக்கம் என்னன்னா, இன்னைக்கு அரசாங்கம் செலவு செய்யக்கூடிய பணம், கல்விக்காக ஒதுக்கீடு செய்யக்கூடிய பணம், அந்த பணத்தில் வசதியானவர்களுக்கும் முன்னேறிய சாதிகளுக்குமே 80% மேலே போகுது. 20% தான் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு, பின்தங்கினவங்களுக்கு, ஏழைகளுக்கு வருது. இதை மாற்றணும்னு பெரியார் கேட்டார். உடனே வெள்ளைக்காரனுக்கும் வந்துருச்சு. 8 மாதம் தூக்கி உள்ள வச்சான். 9 மாதம் கடுங்காவல் தண்டனை, 300 ரூபா அபராதம். அவர் அபராதம்லாம் கட்ட மாட்டார், 10 மாதம் உள்ள கிடக்குன்னு போனார். அப்போ 2 பேருக்கும் தேச விரோதியா பெரியார் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த ஊர் பிள்ளைகள், இந்த மாநிலத்து பிள்ளைகள், இந்த மக்கள், பார்ப்பனர் அல்லாத மக்கள் படிக்கணும், அவ்வளவுதான். அந்த இலக்கு தான், வேற ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கையை நீ என்ன தேச விரோதின்னு சொல்லு, பழமைவாதின்னு சொல்லு, ரிஜிடா இருக்கும்னு சொல்லு, அரசியலுக்காக தப்பு பண்றோம்னு சொல்லு, என்ன பிரச்சாரம் வேணாலும் பண்ணு, உயிரை கொடுத்தேனும் ஆட்சியை இழந்தேனும் எந்த எல்லைக்கு போயும் தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்ப்போம்னு சொல்றதுக்கு ஒரே காரணம், எங்க வீட்டு பிள்ளை படிக்கணும், அவ்வளவுதான். அப்ப அதை டாக்குமெண்ட் பண்றாரு. முதல்ல எதிர்க்கிறதுக்கே துணிச்சல் வேணும். நான் எதிர்க்கிறேன், இன்னென்ன காரணத்துக்காக எதிர்க்கிறேன் அப்படின்னு டாக்குமெண்ட் பண்றதுக்கு ஒரு அசாத்தியமான துணிச்சல் வேணும். அந்த அசாத்தியமான துணிச்சலுக்கு அடையாளம் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய இந்த நூல். சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன் அதை விட முக்கியம், இந்த மாதிரி ஒரு நூலை உருவாக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அதுக்கே ஒரு நீங்கள் கற்பனை பண்ண முடியாத ஒரு துணிச்சல் வேணும். அந்த துணிச்சலுடைய அடையாளம் தான் இந்த நூல். நீங்கள் அதே போல் இந்த புத்தகத்தில் ஒரு இடத்த கல்வி அவர் என்னவா பார்க்குறாருங்கிறது முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். கல்வி அவர் எப்படி பார்க்குறாருன்னா, அது ஒரு ஹாப்பனிங்காக இருக்கணும், மகிழ்வுக்கானதாக இருக்கணும், கொண்டாட்டமானதாக இருக்கணும், இயற்கையோடு தொடர்புடையதாக இருக்கணும்னு பார்க்குறாரு. இந்த அறிமுகத்திலே சொல்றாரு, ஒரு நதியை பார்த்து, ஒரு காட்டை பார்த்து, நீச்சல் ஒரு கல்விங்கிறார், காட்டில் வேட்டையாடுதல் ஒரு கல்விங்கிறார். இந்த மாதிரி கல்வியை ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்க்குறாரு. இயற்கையில் இந்த லேர்னிங் தான் கல்வி, அது மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். திராவிட இயக்க தலைவர்களுக்கு கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் பஞ்சம் இருக்காது, அது எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் கனவு காண்றது, சிந்திக்கிறத ஆட்சி அதிகாரம் வரும்பொழுது செயல்படுத்தி காட்டக்கூடிய துணிச்சல் இருக்கணும். அந்த துணிச்சல் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கு. 2 திட்டம் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம், ஸ்கூலில் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 மார்க் வாங்குற பிள்ளைகளை கூப்பிட்டு பாராட்டுவோம் இல்லையா? அடுத்தது அப்படியே பாராட்டினாலும் என்ன, ஏதோ பரிசு கொடுப்போம், டப்பா கொடுப்போம், ஏதோ பணம் கொடுப்போம், அவ்வளோதான். அதே ஸ்கூலில் மார்க் 40 மார்க் தான் எடுக்கும், ஆனால் எக்ஸலண்ட்டாக பாடும். அதே ஸ்கூலில் 50 மார்க் தான் எடுக்கும், ஆட்டத்தில் அந்த குழந்தைய அடிச்சுக்கவே முடியாது. டிராயிங் பண்ணுறதுல அசாத்தமாக இருக்கும். அந்த பிள்ளை கதை எழுதி கொடுத்தா இமயமன்னனே ஆஹா அப்படிம்பாரு, கவிதை எழுதி கொடுத்தா மனுஷனே ஐயோ சூப்பராக இருக்கே அப்படிம்பாரு. அந்த அளவுக்கு டேலண்டாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தைகள் எல்லாம் ஒரு நாள் ஸ்டேஜுக்கு வந்திருக்காது. ஸ்டேஜுக்கு வந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ண தான் வந்திருக்குமே தவிர பாராட்டு பேர் வந்திருக்காது. ஆனால் இன்னைக்கு மகிழ் முற்றம், கலை திருவிழா, அவங்களுக்கு நூல் எழுதுகிற வாய்ப்பு, இதெல்லாம் கொடுத்து பரிசு என்ன தெரியுமா, ஃபாரின் ட்ரிப்பு, ஃப்ளைட்டில் ஏறி போகுதுங்க. என்ன அப்போ என்ன செய்தி அப்படின்னா, ஒரு கல்வி சூழல் என்பது வெறும் மதிப்பெண் சார்ந்ததாகவோ புத்தகம் சார்ந்ததாகவோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் அவர் இயற்கை கல்வின்னு இந்த இடத்துல டிஃபைன் பண்றாரு இந்த நூலில். அந்த இயற்கை கல்விங்கிற அவருடைய கனவு இருக்குல்ல, அந்த கனவை தனக்கு அதிகாரம் வந்த போது செயல்படுத்தி காட்டக்கூடிய ஆற்றல் அவரிடம் இருந்தது. அதனால தான் அவர் ஃபாரின் டூர் குழந்தைங்க போகுது. இன்னைக்கு கூட அந்த ட்ரிப்பில் தான் இருக்கார். இமயமன்னன் சொன்னது போல அதில் கூட ஆச்சரியம் கிடையாது சார். ஒரு ஃபாரின் டூர் போனோம்னா என்ன, 4 ஹிஸ்டாரிக் பிளேஸை காட்டலாம். ஒரு சங்கி ஃபாரின் டூர் கூட்டு போனால் என்ன பண்ணுவேன், நேராக அந்த ஊரில் எங்கெல்லாம் கோயில் இருக்குது, எங்கெல்லாம் மணியாற்றான், எங்கெல்லாம் பிற்போக்கு கருத்துக்களை விதைக்கிறான், ஏதாவது சாமியார் இருந்துட்டான்னா போதும் அங்கேயே போய் அட்மிஷனை போட்டுரு அப்படின்னு பார்ப்பான். ஆனால் நம்முடைய கல்வி அமைச்சர் நம்ம குழந்தைங்களை எங்கே கூட்டு போகிறாரு, ஒரு டெக்னிக்கல் லேபுக்கு கூட்டு போகிறாரு, ஒரு சயின்ஸ் லேபுக்கு கூட்டு போறாரு, நூலகங்களுக்கு கூட்டு போறாரு. அங்க இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்களையும் நவீன அறிவுகளையும் அந்த குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துறாரு. அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்துறாரு. இது எங்க இருந்து வருது? இந்த நூல் முழுக்க ஒரு விஷயம் திருப்பி 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 வருது. ஒன்று RSS சூழ்ச்சிகளை அம்பலப்படுத்துறது, இன்னொன்று முதலமைச்சருடைய கட்ஸை தூக்கி பிடிக்கிறது. முதலமைச்சர் மீது அவர் எவ்வளவு காதலோடு இருக்கிறாருங்கிறதுக்கு இந்த புத்தகம் ஒரு முக்கியமான சாட்சி. இந்த பின்னட்டையிலே இருக்கு, நதியின் போக்கை திசை திருப்பக்கூடிய வல்லமை எங்கள் தலைவருக்கு இருக்கிறதுன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு தலைவர் அவர் வியந்தோதுறாரு. அப்ப நான் என்ன கேட்கிறேன், அங்கிருந்து தான் இவர் எடுக்கிறார். நீங்க மோடி போனா அதிகபட்சம் ஏதாவது கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தான் வெளிநாட்டுக்கு போவார். தலைவர் துபாய் போனப்ப எங்க போனார் தெரியுமா? ஃபியூச்சர் மியூசியம்னு ஒரு இடத்துக்கு போனார். மியூசியம்னாலே நம்ம ஊர்ல என்ன, 10,000 வருஷம் பழசு, 5000 வருஷம் பழசு, 1000. இங்க எலும்பு கூடு ஒன்று இருக்கும். எங்க தஞ்சாவூர் மியூசியம்ல ஒரு எலும்பு கூடு, திமிங்கலத்தோட எலும்பு கூடு ஒன்று வச்சிருப்பாங்க. அது சும்மா அது. அப்போ மியூசியம்னாலே நமக்கு என்ன பழகி இருக்கு, பழசுன்னு தான் பழகி இருக்கு. ஆனால் துபாயில ஃபியூச்சர் மியூசியம் இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து என்ன வரப்போகுது, 50 ஆண்டுகள் கழித்து என்ன வரப்போகுதுங்கிறத மியூசியம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்திற்கு முதலமைச்சர் போனார்.
அதனுடைய வழிதான் இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போகிற போது அந்த குழந்தைகளை அவர் எங்கெல்லாம் கூட்டு போறாருன்னா ஃபியூச்சர் என்ன, ஃபியூச்சர் டெக்னாலஜி என்ன, ஃபியூச்சர் அறிவு என்ன, உலக ஞானம் என்ன, அந்த இடத்திற்கு கூப்பிட்டு போற அந்த இடத்தை நாம பார்க்க வேண்டியிருக்கிறது, அதை சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. இப்போ அடுத்து இன்னொன்று சொல்லுவாங்க, மாற்றத்தை எதிர்க்கிறீங்களா? புதிய கல்விக் கொள்கையை இவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா, மரபார்ந்த பழைய கல்வியிலிருந்து விடுதலை அப்படின்னு தான் இவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. யாரு? சங்கிகள், பிஜேபி. அப்போ உடனே நம்மள்ட்ட என்ன கேட்பாங்க? மாற்றத்தை நீங்க எதிர்க்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. மாற்றத்தை திராவிட இயக்கம் எதிர்த்ததே கிடையாது. திராவிட இயக்கம் மாற்றங்களை எப்போதும் ஆதரித்த இயக்கம், அதுல எங்களுக்கு அந்த சந்தேகமே கிடையாது. ஆனா மாற்றத்தை நீங்க கொண்டு வரீங்கல்ல, இது இன்னைக்கு நேத்தி கிடையாது சார். இங்க நான் பேசும்போது சொன்னேன், சே மாதவன் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினார்னு. 1972 அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்க ஒரு பாலிசி கொண்டு வாங்க, தப்பு இல்லை, ஆனா அந்த பாலிசியை எங்களோட கன்சல்ட் பண்ணு, நாங்கெல்லாம் வரோம், எல்லா கல்வி அமைச்சரும் உட்காந்து பேசுவோம், அதுல சரிங்கிறத ஏத்துப்போம், தப்புங்கிறத விட்டுருவோம். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஸ்கூல் இருக்கா, நல்ல பாலிசி இருக்கா, அதை மற்ற மாநிலங்கள் கத்துக்கிட்டோம், மற்ற மாநிலங்களில் ஒரு நல்லது இருக்கா, அதை தமிழ்நாடு கத்துக்கிட்டோம், உட்காந்து பேசுவோம் வான்னு கூப்பிடுறாரு. இப்போ ஒன்றும் சிம்பிள், மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிக்கு இப்போ 1000 விளக்கில் ஒரு ஸ்கூல் வச்சிருக்கோம். உலக தமிழ்நாட்டில், இந்தியாவில் எந்த மாநிலத்தில் எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்கும்னு தெரியாது. அப்போ ஒரு கல்வி அமைச்சர்கள்லாம் கூடி பேசுகிற போது இந்த திட்டத்தை நாம முன் வச்சோம்னா ஒரு நல்ல அரசு அவங்க ஊர்லயும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஸ்கூலை திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ முதலமைச்சர் டெல்லிக்கு போனாரு, மாடல் ஸ்கூலை பார்த்தாரு. மாடல் ஸ்கூல் ஏற்கனவே தமிழ்நாட்டில் 100 ஆண்டு பழையது, ஆனால் இன்னைக்கு அவங்க எஃபெக்டிவாக செயல்படுத்துறாங்க. அதை பார்த்துட்டு தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஒரு புரிதலுக்கு வராரு. தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படக்கூடிய காலை உணவு திட்டத்திலிருந்து எல்லா திட்டத்தையும் மற்ற மாநிலங்கள் பார்த்துட்டு போய் இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. அப்போ சே மாதவன் என்ன கேட்டார்னா, இதே மாதிரி எல்லாத்தையும் உட்காந்து பேசுவோம்னு கேட்டார். இது 1972. இந்த புத்தகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்ப்பதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சர்களை எல்லாம் கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணீங்களா, நாடாளுமன்றத்தில் ஒரு வரியாவது விவாதிச்சிங்களா, ஒரு பப்ளிக் ஃபாரம்ல இது குறித்த டிபேட்டை முன்னெடுத்தீங்களா? எந்த விவாதமும் இல்லாமல் நீங்கள் நினைத்ததை, நீங்கள் விரும்பியதை எங்கள் மீது திணிப்பதை முதலில் இருக்கிறோம். மெரிட்டுக்குள்ள அப்புறம் போவோம், இந்த கல்விக் கொள்கையுடைய மெரிட்டுக்குள்ள அப்புறம் போவோம். the way it was pushed, இது எப்படி நம்ம மீது திணிக்கப்படுதுன்னு இருக்குல்ல, அந்த முறையையே நாங்கள் எதிர்க்கிறோம்னு கேட்டோம். அப்போ 1972 சரி, 2025 சரி, அன்னைக்கு கல்வி அமைச்சராக இருந்த சே மாதவன் அவர்களும் சரி, இன்னைக்கு கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் அன்பில் அவர்களும் சரி, சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், கம் லெட் அஸ் கன்சல்ட், டிஸ்கஸ் பண்ணுவோம், டிபேட் பண்ணுவோம், மாறுவோம், முரண்படுவோம், கடைசியில் ஒரு சொல்யூஷனுக்கு வருவோம். நல்லதுன்னா நான் ஏத்துக்கிறேன், கெட்டதுன்னா நீ என்ன திணிக்க கூடாது. இந்த இடம் இருக்குல்ல, இதை டெல்லியினுடைய அதிகார மூளையால் 60-70 வருடமா புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அதுதான் பிரச்சனை. 72 2025 வரைக்கும் நாங்க மாறாம இருக்கோங்கிறது விஷயம் இல்ல, நீ மாறாம இருக்கிற. இன்னும் சொல்ல போனா டெல்லி அதிகார மூளை திருந்தாம இருக்கு. நீ திருந்தி இருந்தா நாங்க அன்னைக்கு இன்னைக்கு ஒரே ஒப்பீனியன் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த நூலுக்கான அவசியமும் வந்திருக்காது. நீ திருந்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துவதற்கான ஆயுதம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது இன்னொன்று வந்துருவானுங்க, புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறது சட்ட மீறல், சட்டத்தை மீறுறீங்க அப்படின்ட்டு. 2 விஷயத்துல கிளியரா இருக்கணும். புதிய கல்விக் கொள்கையை திராவிட இயக்கம் இன்னைக்கு நேத்து எதிர்க்கல. கோத்தாரி கல்வி கமிஷன் 1966-68 வந்த போது எதிர்த்தோம். இங்கிருந்து சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய நீண்டகால துணைவேந்தராக இருந்து நீதி கட்சி திராவிட இயக்கத்தில் பெரும் பங்களிப்பு செய்த ஏழு முதலியார் போய் கல்விக் கொள்கை வகுத்த போது அந்த கல்விக் கொள்கையை எதிர்த்தோம். 1986 எதிர்த்தோம், 92 எதிர்த்தோம், ராஜீவ்காந்தி கொண்டு வந்த எதிர்த்தோம். எல்லா காலகட்டத்திலையும் தேசிய அளவிலான கல்விக் கொள்கை என்கிற தத்துவத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து தான் இருக்கு. ஆனால் அப்போது எதிர்ப்புக்கும் இப்ப எதிர்ப்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன தெரியுமா? அப்பெல்லாம் எதிர்க்கிறமா பரவாயில்ல, உங்க சுதந்திரம், நீங்க எதிர்த்தா எதிர்த்துங்க, ஏத்துக்கிட்டா ஏத்துக்குங்க, விட்டுட்டா விட்டுருங்க. இந்த சுதந்திரத்தை அன்றைய அரசுகள் கொடுத்தது. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, எதிர்த்தனா உனக்கு நான் நிதியை கொடுக்க மாட்டேன்னு மிரட்டுகிறார்கள். எதிர்த்தனா நிதி கொடுக்க மாட்டேன்னு மிரட்டுறான். இது வழிப்பறி கொள்ளை. இதுவரைக்கும் நடந்தது எல்லாம் மாநிலங்களுக்கு லிபரேஷன் இருந்துச்சு. ஃப்ரேம் பண்ணிட்டேன், கொடுக்குறேன், ஏத்துக்க. ஒருவேளை நீ முழுசா ஏத்துக்கலனாலும் பகுதியா ஏத்துக்க. அதுவும் இல்லையா, எந்த திட்டத்தை நீ ஏத்துக்கலையோ அதுக்கு மட்டும் நிதி கிடையாது. உதாரணத்துக்கு இப்ப நவோதயா பள்ளிகள் வந்துச்சு, நவோதயா பள்ளிகளை நம்ம ஏத்துக்கல, நவோதயா பள்ளிக்கான நிதியை மட்டும் தான் நிறுத்தினாங்க. இன்னைக்கு பிஎம்ஸ்டியை நாம ஏத்துக்கலன்ட்டு மொத்த கல்வி திட்டத்துக்கான நிதியை நிறுத்துறோம். அப்போ அடிப்படையில் முரண் எங்க வருதுன்னா, இதுவரைக்கும் கடந்த கால அரசாங்கங்கள் தேசிய அளவிலான கல்விக் கொள்கை வகுத்த போது அதில் ஒரு ஜனநாயகம் இருந்தது. இன்றைக்கு அது சர்வாதிகாரமாக திணிக்கப்படுகிறது. ஏன் இன்னைக்கு அவங்க ஜனநாயகத்தை கொடுத்தாங்கன்னா, அவங்களுடைய நோக்கம் கல்வியை பரவலாக்குறது தான். இன்னைக்கு இவன் ஏன் சர்வாதிகாரமா திணிக்கிறான்னா, இவனுடைய நோக்கம் கல்வி கிடையாது. RSS மதவாத சிந்தனையை கல்வி நிலையங்களுக்குள் திணிக்க வேண்டும். இந்த ஆட்சியை விட்டோம்னா இனி எப்போதும் முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்ம மேலே கொண்டு வந்து திணிக்கக்கூடிய அந்த வேலையை செய்கிறார்கள். அடுத்தது டெக்னிக்கலாவுமே பார்த்தோம்னா, அது இந்த புத்தகத்தில் விளக்கமே இருக்கிறதுக்கு என்னன்னா, இப்போ
மாநில அரசு ஒரு சட்டம் இயற்றுது, பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால சொல்றேன். மாநில அரசு ஒரு சட்டம் இயற்றுது, ஒன்றிய அரசாங்கம் ஒரு சட்டம் இயற்றுது. இது ரெண்டும் முரணா இருந்துச்சுன்னா ஒன்றிய அரசு சட்டம் தான் செல்லும், மாநில அரசு சட்டம் செல்லாது. அதனால தான் அது கன்கரண்ட் லிஸ்ட். அன்னைக்கு மாதவனே மாதவன் அவர்கள் என்ன சொன்னார்னா, கன்கரண்ட் லிஸ்ட்டுங்கிற பேரில் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு அந்த அதிகாரத்தை பறிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட லிஸ்ட் அது அப்படின்னாரு. அப்போ நாம் அதை என்ன சொல்லணும்னா, கன்கரண்ட் லிஸ்ட் இஸ் நத்திங் பட் எக்ஸ்டெண்டட் யூனியன் லிஸ்ட். ஆனால் ஒரு கோமாளி, புதுசாக வந்த கோமாளி, நீட்டை ஒழிக்கணும்னா என்னங்க பண்ண போறீங்கன்னா, நான் வந்து ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டை உருவாக்க போறேன் அப்படின்னாரு. இவருக்கு கன்கரண்ட் லிஸ்ட்னால என்னன்னு தெரியாது, கன்கரண்ட் லிஸ்ட்னால என்னன்னு தெரியல. கன்கரண்ட் லிஸ்ட் அவன் யூனியன் லிஸ்டா தான் வச்சிருக்கான். இதுல நீ ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டை உருவாக்குனா அதை மட்டும் எங்க கொண்டு போய் வைப்பான்? அதோட பவர்ஸ் என்ன? ஸோ அந்த புரிதல் கொண்டவர்களை எல்லாம் நாம் அரசியல் எதிரிகளாக பார்க்க வேண்டியிருக்கு. அந்த துர்பாக்கிய அந்த நிலைமையெல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்குங்கிறது ஒரு பக்கம். இப்போ அப்போ வந்து நீங்கள் ஒரு சட்டம் முரண்பட்டுச்சுன்னா மாநில அரசு சட்டம் செல்லாது, ஒன்றிய அரசு சட்டம் செல்லும், ஒத்துக்கிறேன், மாற்றம் இல்லை. ஆனால் இப்போ வந்திருக்கிறது சட்டம் கிடையாது, புதிய கல்விக் கொள்கைங்கிறது ஜஸ்ட் அ பாலிசி. ஒரு பாலிசி முரண்பட்டுச்சுன்னா ஒரு பாலிசி ஸ்டேட்டோட சட்டம் எது நிற்கும்னா ஸ்டேட்டோட சட்டம் தான் நிற்கும், பாலிசி நிற்காது. அப்போ புதிய கல்விக் கொள்கையை லாஃபுல்லாக லீகலாக எதிர்த்து புறக்கணிக்கக்கூடிய எல்லா வாய்ப்பும் எல்லா உரிமையும் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. அதை இந்த நூல் நிறுவுகிறது. ஏன் எதிர்க்கிறோங்கிறது மட்டும் கிடையாது, எதிர்க்கிறதுக்கு we have lawful rightங்கிறதையும் இந்த புத்தகம் நிறுவுகிறது. அதையும் நாம் வந்து சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே திராவிட இயக்கத்துக்கு ஒரு பார்வை இருக்குது. என்னென்னா, இந்த இயக்கத்தோட ஸ்பெஷாலிட்டியே வந்து சொல்லுவாங்கள்ல, நான் அதில் தாண்டா ஸ்பெஷல் இதுவே மாஸ்டர்ன்ட்டு. அது மாதிரி இந்த இயக்கம் எதுக்கு மாஸ்டர்னா, இந்த குறுக்க ஒரு கிராஸ் பெல்ட் போட்டிருக்கவன் பண்ணுற சூழ்ச்சிலாம் இருக்குல்ல, இந்த மூளையே சூழ்ச்சிக்காக ஸ்பெஷலி மேட் மூளை. அதை எப்படி சூழ்ச்சி பண்ணலாம் அப்படின்னு ஸ்பெஷலாக மேட் பண்ண மூளை. அப்போ அந்த சூழ்ச்சிகளை எப்படி முறியடிக்கலாம், எப்படி அம்பலப்படுத்தலாம் என்பதை கண்டுணர்ந்து எக்ஸ்போஸ் பண்ண மூமெண்ட் திராவிட இயக்கம். அது இன்னைக்கு நேற்று இல்லை, எல்லா காலகட்டத்திலையும். உதாரணத்துக்கு ராஜாஜி என்ன பண்ணுறாரு, அன்னைக்கு வந்து கம்யூனல் ஜீவோ இடஒதுக்கீடு எல்லா இடத்துலையும் இருக்குது. ராஜாஜி வந்தோடனே அதை ஒழிக்கணும், ஆனால் அவருக்கு பயம், ஓட்டு போயிடும், மக்கள் எதிர்ப்பு வரும்னு பயம். பயத்தினால என்ன பண்ணுறாரு, இடஒதுக்கீட்டை ஒழிக்காமல் மறைமுகமாக என்ன பண்ணுறாருன்னா, கல்லூரி கமிட்டின்னு ஒன்று இருந்துச்சு. பழைய காலத்தில் நீதி கட்சிக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு பிரின்சிபால் இருப்பார். அந்த பிரின்சிபால் தான் இப்போ நான் போய் அட்மிஷன் கேட்டேன்னா எனக்கு அட்மிஷன் வேணுமா வேணாமா, கொடுக்கலாமா வேணாமாங்கிறத அவர் ஒருத்தர் தான் தீர்மானிப்பார். அவர் யாராக இருப்பார், குறுக்க கிராஸ் பெல்ட் இருக்கும். அப்போ அவர் என்ன பண்ணுவார், மறுத்துறாரு, ஸ்ட்ரைட்டாகவே மறுத்துறாரு. அப்போ நீதி கட்சி தான் என்ன பண்ணுதுன்னா, ஒரு நபர் தீர்மானிக்கக்கூடாது, கல்லூரி கமிட்டி, அட்மிஷன் கமிட்டி தான் தீர்மானிக்கணும்னு ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டியில் 4 பேர் இருந்தால் எப்படி நம்மால் ஒருத்தர் போயிடுவான். இப்போ நம்மால் ஒருத்தர் நமக்காக ரைட்டுக்காக சண்டை போட்டு தான் நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாம் கல்லூரி நிலையங்களுக்குள்ளே அனுமதிச்சது. ராஜாஜி வந்த உடனே என்ன பண்ணுறாரு, ரொம்ப சூழ்ச்சியாக தந்திரமாக என்ன பண்ணுறாருன்னா, அந்த கல்லூரி கமிட்டியை கலைச்சிட்டு திருப்பி பழையபடி பிரின்சிபாலை டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி கொண்டு வரார். பெரியார் அந்த சூழ்ச்சியை எதிர்கொண்டு முறியடித்தார். அதே போல தான் செண்பகந்தரராஜன் வரக்கல. ரிட்டு பெட்டிஷன் போடக்கூடிய பவர் வந்து செண்பகந்தரராஜனுக்கு கிடையவே கிடையாது, அந்த அம்மா அப்ளையே பண்ணலை. ஆனால் அதற்கு எதிராக ரிட்டு போட்டு அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. அந்த வினோதமெல்லாம் அவளுக்கு மட்டும் தான் கிடைக்கும், நமக்கெல்லாம் ஒரு நாளும் கிடைக்காது. இன்னைக்கு திருந்திட்டாங்களா என்ன? இன்னைக்கு சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்ன, துணைவேந்தர்கள் நியமனத்தில் கொடுத்த தீர்ப்பினுடைய அடிப்படை முரண் என்ன தெரியுமா, ஜூரி செக்ஷன். அவர் பெட்டிஷனர் திருநெல்வேலி அட்ரஸ், நான் கூட அப்புறம் கேட்டேன், அவன் சென்னை அட்ரஸ் எதையா வச்சு அதை போட்டுக்க போறான்ட்டு. ஜட்ஜ்மெண்ட் காப்பிலேயே தெளிவா இருக்கு, பெட்டிஷனர் திருநெல்வேலி அட்ரஸ். அவருக்கு லாஃபுல் ரைட் எங்க இருக்கு, மதுரை ஹைகோர்ட்ல கேஸ் போடதான் லாஃபுல் ரைட் இருக்கு. கொண்டு வந்து சென்னை ஹைகோர்ட்ல கேஸ் போட்டாப்புல அதை இவங்க அட்மிட் பண்றாங்க, ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. வேற யாருக்காவது இந்த ஸ்பெஷல் பவர் கிடைக்குமா? அப்ப பிறக்கும் போதே ஸ்பெஷல் பவரோடு பிறந்தவா அவெல்லாம். அந்த பவரை எதிர்த்து சண்டை போட்ட இயக்கம் இந்த இயக்கம். அப்படி சூழ்ச்சிகளை முறியடித்து நமக்கு பழக்கம் இருக்கிறது. இந்த புத்தகம் அந்த சூழ்ச்சிகளை எப்படி கண்டறிவதுங்கிறத சொல்லுது. முதல் விஷயம், அவர் 3 பேருக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். ஒன்று மாணவர்களுக்கு, இன்னொன்று ஆசிரியர்களுக்கு, இன்னொன்று பெற்றோர்களுக்கு. மாணவர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, பள்ளிக்கூடங்களை மூடிவிடக்கூடிய ஆபத்து இருக்குங்கிறத சுட்டி காட்டுறார். மாணவர்களுடைய இடைநிற்றல் அதிகரிக்குங்கிறது சுட்டி காட்டுறார். ஆசிரியர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, தகுதிக்கான தேர்வுங்கிற பேர்ல இப்ப நெட் எழுதிட்டு உள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து சர்வீஸ் முடிகிற வரைக்கும் இருக்கலாம், அப்படிலாம் இருக்க முடியாது. 10 ஆண்டுக்கு ஒரு எக்ஸாம் எழுதி ஆகணும். அப்போ வந்து என்ன, 10 வருஷத்துக்கு ஒரு நீட் நீங்க அண்டர்கோ பண்ணி ஆகணும். இந்த ஆபத்தை சுட்டி காட்டுறார். பெற்றோர்களுக்கு அதே மாதிரி ஆபத்துகளை சுட்டி காட்டுறார். இதெல்லாம் வெற்று மிரட்டலா, சும்மா பூச்சாண்டி காட்டுறாரா அப்படின்னு கேட்டா இல்ல. 2 விஷயத்தை மட்டும் பார்ப்போம். அவர் என்ன சொல்றாரு, ஸ்கூல்ஸ் எல்லாம் மூடிடுவாங்கன்னு சொல்றாரு. உத்தரப்பிரதேசத்தில் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்ட பிறகு 2014 இருந்து 24 வரைக்கும் 25,000 பள்ளிக்கூடங்கள் இழுத்து மூடப்பட்டிருக்கு.
மத்திய பிரதேசத்தில் 25,000 பள்ளிக்கூடம் இழுத்து மூடப்பட்டிருக்கு. இப்படி இந்தியா முழுக்க எங்கெல்லாம் பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்குன்னு பார்க்குறீங்கன்னா அங்கெல்லாம் புதிய கல்விக் கொள்கை அமலாயிருக்குன்னு அர்த்தம். உடனே இங்கே வந்துருவாங்க, தமிழ்நாட்டிலையும் 2014 விட 2024 குறைவாக தானே இருக்குது அப்படின்னா 100 பள்ளிக்கூடம் குறைஞ்சிருக்கு. ஆனால் என்ன உண்மை தெரியுமா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் 500 பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டதில் இன்னைக்கு 400 பள்ளிக்கூடத்தை புதுசாக திறந்திருக்கோம். அதை மறந்துடுவான். 14க்கும் 24க்கும் கம்பேர் பண்ணுவேனே தவிர 21 நடுப்பல இருக்குங்கிறத மறந்துடுவான். அப்போ அடிப்படையில் புதிய கல்விக் கொள்கை எங்கெல்லாம் அமல்படுத்தப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் அரசாங்க பள்ளிகளுடைய எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் குறைந்திருக்கிறது. நாங்கள் எச்சரித்தது நடந்துச்சா இல்லையா? அடுத்து பீகாரில் செகண்டரி எஜுகேஷன், அதாவது 8th பாஸ் பண்ணிட்டு 9th போகிறது, 10th பாஸ் பண்ணிட்டு 11th போகிறதெல்லாம் இருக்குல்ல, அப்படி 52 மாணவர்கள் போயிட்டு இருந்தாங்க. புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்ட பிறகு என்ன தெரியுமா நிலவரம்? 100க்கு 38 பேர் தான் போகிறோம். 52 நீ 100 ஆக்கியிருந்தா சாதனை, புதிய கல்விக் கொள்கை ஆஹா ஓகோன்னு ஏற்றுக்கலாம். நீ 52 38 ஆக்குனா அது என்னது அது? அப்போ நாங்கள் எச்சரித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதில் எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார்ல, அது வெறும் எச்சரிக்கை கிடையாது. நிகழ்காலத்தில் எங்கெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டதோ அங்கெல்லாம் நடந்தவற்றை எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த புக் கற்பனையில் எழுதப்பட்டது அல்ல, அது நேரடியாக பாயிண்ட் பண்ணி பின் பண்ணி நடந்த உண்மைகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த புத்தகமாக தான் இந்த புத்தகத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புத்தகத்தோட பெரிய ஸ்பெஷாலிட்டியே இது பள்ளிக்கல்வித்துறையினுடைய சாதகங்களை, புதிய கல்விக் கொள்கை ஒவ்வொரு ஆஸ்பெக்டில் நடத்தக்கூடிய தாக்கங்களை பேசுகிறதெல்லாம் பின்பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 சாப்டருக்கு பிறகு அதெல்லாம் எல்லாரும் பேசுவோம். இது வரைக்கும் கூட பேசியிருக்கிறோம். அதை இது ரொம்ப விரிவாக டாக்குமெண்ட் பண்ணுது, அரசனுடைய பார்வையை அது மேலே ஏற்றுது. அந்த வகையில் இது சிறப்பு. ஆனால் அதெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய சிறப்பு இந்த புத்தகத்துக்கு இருக்குது. இது வரைக்கும் எல்லாரும் வாயளவில் இது ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இந்த கல்விக் கொள்கையில் பங்கெடுத்தவர்கள் இருக்காங்கல்ல, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மருத்துவர் எழில் நாகநாதன் அவர்கள் ஒரு விவாதத்தில் சுட்டி காட்டினது, நான் சொல்கிறது 6 வருஷத்துக்கு முன்னாடி 2017-18 அந்த காலகட்டத்தில் அந்த டிராஃப்ட் வந்தப்பவே அவர் என்ன சுட்டி காட்டினார்னா, புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன், இதை யார்கிட்டெல்லாம் கருத்து கேட்டேன்னு இருக்குல்ல, அந்த கருத்து கேட்டவர்களில் தமிழ்நாடு கல்வி திட்டத்தில் பணியாற்றியவர்கள் யாருமே இல்லைங்கிறத 7 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணவர் அவர். அதனுடைய அடுத்த கட்டம், அதனுடைய அடுத்த டிராவல் என்னவா இருக்குன்னா, இந்த பள்ளி கல்வித்துறை இந்த எஜுகேஷன் பாலிசியில் யார் யாரெல்லாம் உட்காந்து டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க, யார்கிட்டெல்லாம் ஒப்பீனியன் கேட்டிருப்பாங்கன்னு இருக்குல்ல, அவங்க எல்லாருடைய ஜாதகத்தையும் இதில் வச்சிருக்காரு. எல்லாருடைய ஜாதகத்தையும் வச்சு அவர்கள் ஒவ்வொருவரும் எப்படி ஆர்எஸ்எஸோட லிங்க் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்றாரு, நேம் பண்றாரு. சும்மா பொத்தாம் பொதுவா இது ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இருக்கிறது இல்ல, இதுல கமிட்டியினுடைய தலைவரா, கமிட்டியினுடைய மெம்பரா, கமிட்டியினுடைய மெம்பர் செக்ரட்டரியா, அதுக்கு அட்வைசரி போர்டில் இருந்தவனா, மொத்தம் 17 குழுவில் 26 ஆர்எஸ்எஸ் ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வரைக்கும் அவங்கள நேம் பண்ணி அவங்க எந்த அமைப்பில் இருந்தாங்க, அவங்களுடைய கருத்து என்னவா இருந்திருக்கு, மொழி குறித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சமஸ்கிருதம் குறித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சாதி குறித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி எக்ஸ்போஸ் பண்றாரு. ரொம்ப முக்கியமாக அவர் சொல்றாரு, 2014ஆம் ஆண்டு இந்த கல்விக் கொள்கையை வகுக்கணும்னு இவங்க முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்த உடனே ஆர்எஸ்எஸ் என்ன பண்றாங்க, அரசாங்கம் முடிவெடுக்குது. ஆர்எஸ்எஸ்க்கு என்ன வேலை, அவங்க என்ன பண்றாங்க, 11 துணை குழுக்களையும் 6 துணை அமைப்புகளையும் 6 குழுக்களையும் அமைக்கிறாங்க. இந்த 17 பேரும் 17 கமிட்டியும் அன்னைக்கு எம்எச்ஆர்டி மினிஸ்டரா இருந்த ஸ்மிருதி இரானி கூட 6 மணி நேரம் உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த புத்தகத்தில் இருக்கு. 6 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ண அடுத்த 3-4 நாள்ல ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரகர் கல்வித்துறையினுடைய இணையமைச்சர் ஆகிறார். இணையமைச்சர் ஆன உடனே என்ன பண்றாரு, 3 நாள் கருத்தரங்கம் நடத்துது ஆர்எஸ்எஸ். என்ன பேர்ல, இந்து கல்விங்கிற பேர்ல. அந்த கருத்தரங்கத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி நாடு முழுக்க நம்மளையெல்லாம் படிக்க வைத்த பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு அவங்க நோக்கம் வேற, ஆங்கிலத்தை திணிக்கணும், ஆங்கில கலாச்சாரத்தை திணிக்கணும் இருந்திருக்கலாம். பட் குறைந்தபட்சம் கல்விங்கிற அந்த வெளிச்சத்தை கொடுத்த அந்த மெக்காலே கல்வி திட்டத்திற்கு எதிராக நாடு முழுக்க பரப்புரையை செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அது முடிவெடுத்த சில மாதங்கள்ல இந்த மாதிரி நாங்க இந்திய கல்விக்கான ஒரு திட்டத்தை நாங்கள் வகுக்க போறோங்கிற ஐடென்டிட்டியோட இவங்க கொண்டு வராங்க. அப்ப பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதாவது ரொம்ப சென்சிட்டிவான பாயிண்ட் டச் பண்றாரு. என்னன்னா, இது வரைக்கும் நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை திணிக்கிற கொள்கைன்னு மட்டும்தான் நாம பேசிட்டு இருக்கோம். அவர் தான் சொல்றார், இந்த பள்ளி கல்வி இந்த புதிய கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கான நீட் இருக்குல்ல, அந்த நீடையும் களத்தையுமே ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான் உருவாக்குனார்கள்ங்கிறத ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி எக்ஸ்போஸ் பண்ண புக் இந்த புக் தான். ஸோ அந்த பாலிசியை தான் இது வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். இப்போ கல்வியை விட்டுட்டு தொழில் கல்விக்கு போங்கிறது ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம், அதனுடைய மெரிட்ஸ் தான் பேசிட்டு இருக்கோம். பட் அந்த களமே ஆர்எஸ்எஸ் களம் தாங்கிறத ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு அளப்பரிய, நான் சொல்றது நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த புத்தகம் ஒரு துணிச்சலின் அடையாளம்னு சொல்றேன். நீங்க அது இந்த மூமெண்ட்டோட லெகசி.
நிறைந்த பாராளுமன்றத்தில் போய் ஐ எம் திராவிடியன் ஸ்டாக்னு சொல்லக்கூடிய துணிச்சல் அண்ணாவுக்கு தான் இருந்தது. ராமன் எந்த காலேஜில் படித்தா, இன்ஜினியரிங் படித்தான்னு கேட்கக்கூடிய துணிச்சல் கலைஞருக்கு தான் இருந்துச்சு. சமீபத்தில் நிதி ஆயோக் கூட்டத்தில் இவங்க எல்லாம் சொல்கிறாங்கல்ல, நிதி ஆயோக்கு போனார் போய் என்ன பண்ணார், மோடியை உட்கார வச்சுட்டு எல்லா முதலமைச்சருக்கு முன்னாடியும் ஒரு நிதிக்காக மாநில அரசாங்கங்கள் போராடி வாதாடி நீதிமன்றம் சென்று ஒரு நிதியை பெறுவதுங்கிறது இந்திய கூட்டாட்சிக்கு அழகல்லன்னு அந்த நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி எதிர்க்கக்கூடிய துணிச்சல் இன்றைக்கு முதலமைச்சருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ நீட் அ கட்ஸ். அது அடுத்த தலைமுறை அதை தாண்டினது. இடபிள்யூஎஸ் தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் இடபிள்யூஎஸ் செல்லும்னு சொல்லியாச்சு. இந்தியாவில் எல்லா சமூக நீதி பேசக்கூடிய தலைவர்கள், இயக்கங்கள் எல்லார்ட்டையும் ஒரு பின் ட்ராப் சைலண்ட். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் விமர்சிக்க கூடாது. ஒரு சின்ன பயம் கூட கிடையாது. சின்ன எப்படி சொல்றது, ஒரு சின்ன சலசலப்பு கூட கிடையாது. நேரடியாக ட்விட்டு போட்டாரு, இந்த தீர்ப்பு அநீதியானதுன்னு சொன்னார். அவர் தான் இந்த இயக்கத்தின் இளம் தலைவர், இளைஞரணி செயலாளர். ஸோ அந்த கட்ஸ் அவருக்கு இருந்தது. அந்த கட்ஸ் தான் இன்னைக்கு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய இந்த புத்தகத்தில் வெளிப்பட்டிருக்கு. என்ன கட்ஸ்னா, எல்லாரும் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்னு சொன்னாங்களே தவிர அதை வெல் டாக்குமெண்டடா இந்த களமே ஆர்எஸ்எஸ் அமைத்த களம் தான் என்பதை இந்த நூலில் உறுதி செய்திருக்கிறார், அதை அம்பலப்படுத்தி இருக்கிறார். 1953ஆம் ஆண்டு ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். எல்லாருக்கும் தெரியும். தந்தை பெரியார் நடத்தின அக்ரஸிவான போராட்டங்களில் குலக்கல்விக்கு எதிரான போராட்டம் ரொம்ப முக்கியமானது. அதில் அண்ணாவும் இணைந்து கொண்டார். அரசியல் ரீதியாக திமுகவுக்கும் திகாவுக்கும் அன்றைக்கு பெரிய மோதல் இருந்த காலகட்டத்திலையும் ஒரு லட்சியத்திற்காக, மாணவர்களின் கல்விக்காக 2 பேரும் இணைந்து அன்றைக்கு போராட்ட களத்தை நிறைத்தார்கள். அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு கல்வி கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டி ஆதார கல்விங்கிற பேரில் குலக்கல்வியை திணிப்பது செல்லும்னு சொல்லுது. ஆனாலும் மக்கள் எதிர்ப்பின் காரணமாக ராஜாஜி பதவி விலகினார். ராஜாஜி பதவி விலகின பிறகு காமராஜர் பொறுப்பேற்றார். காமராஜர் பொறுப்பேற்ற பிறகு 1954ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அன்றைக்கு சி. சுப்பிரமணியம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ராஜாஜியால் கொண்டு வரப்பட்ட புதிய கல்வி திட்டம் என்கிற பெயரில் திணிக்கப்பட்ட குலக்கல்வி திட்டத்தை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்கிற மகத்தான அறிவிப்பை 1953 மே மாதம் 18ஆம் தேதி அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் வெளியிட்டது. வெளியிட வைத்தவர் பெரியாரும் அண்ணாவும். அது ஒரு செய்தி. அந்த நிகழ்வுக்கு அடுத்தது அன்னையிலிருந்து 5 நாட்கள் 23ஆம் தேதி மே மாதம் 1954 திராவிட நாடு இதழில் அதனுடைய முகப்பில், அதனுடைய ஃப்ரண்ட் பேஜில் ஒரு அறிவிப்பை அண்ணா வெளியிடுகிறார். அந்த அறிவிப்பை நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். திமுகவின் தியாக மணிகளால் வென்றோம் நாம். திமுகவின் தியாக மணிகளே, நாமெல்லாம் வென்றோம். அறப்போரில் வெற்றி, ஆணவத்தின் வீழ்ச்சி. சிந்திய ரத்தம் வீண் போகாது, சிந்திய ரத்தம் வீண் போகாது. தாங்கிய தடியடி வீணாகாது. சிறை வாழ்க்கை வெற்றி தரும். திரள்வீர், விழிப்பீர், போராடுவீர் என்று அன்றைக்கு நான் உங்களை எல்லாம் அழைத்தேன். அதான் அண்ணா சொல்றது. நம்மெல்லாம் சிந்தனம், ரத்த சிந்தனம், அது வீணா போகல. சிறையிலே அடிபட்டீர்கள், அது வீணா போகல. தடியடிப்பட்டீங்க, அது வீணா போகல. ஏன்னா புதிய கல்வி திட்டம் என்கிற நாசகார திட்டத்தை நாம் வீழ்த்தி விட்டோம் என்று 1954 அண்ணா எழுதினார். அதில் ஒரு வரி இருக்கிறது, மக்களின் குரல் பீரங்கியின் ஓசையை விட வலிமையானது என்பதை இந்த போராட்டம் நமக்கு உணர்த்தி இருக்கிறது என்று சொன்னார். இன்னைக்கு அதே இடத்துல தான் நிற்கிறோம். ஆள், அம்பு, படை, சேனை, இந்தியா முழுக்க அதிகாரம், ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு பெரிய அமைப்பு எல்லாவற்றோடும் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து திணிக்க முயற்சி செய்கிறது பிஜேபி, சங்க பரிவார, ஆர்எஸ்எஸ் கும்பல். தமிழ்நாட்டினுடைய மாநில முதலமைச்சர் என்கிற ஒரே அதிகாரத்தோடு, தமிழ்நாட்டின் தலைவர் என்கிற ஒரே ஆளுமையோடு ஒரே ஒரு இயக்கம், ஒரே ஒரு மாநிலம் அதை எதிர்த்து கொண்டிருக்கிறது. 1954 அண்ணா எப்படி போர் பரணி பாடினாரோ அதே போல் 2026 நாமும் ஒரு போர் பரணியை பாடுவோம். அந்த போருக்கான அங்குசத்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்றைக்கே மத யானையை அடக்குவதற்கான அங்குசத்தை கொடுத்தார். அங்குசம் ஒரு ஆயுதம். பல பேருக்கு அது ஒரு ஆயுதம்னே நமக்கே தெரியாது. அன்னைக்கு தான் நம்ம தேடணும். போரில் ஆயுதம் மட்டும் இருந்தால் பத்தாது. ஆயுதம், கன்னே, மெஷின் கன்னே இருந்தாலும் அதை ஆப்ரேட் பண்ண தெரியலன்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அப்போ நமக்கு அடிப்படையில் என்ன தேவைன்னா, ஒரு ஆயுதத்தை விட அந்த ஆயுதம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய திறன், அந்த அறிவு, அந்த ஆயுதத்தை, அங்குசத்தை பயன்படுத்தக்கூடிய அறிவை இந்த நூல் தரும் என்று நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. விடைபெறுகிறேன்.